பள்ளிக்கூடங்களில் பாலியல் வன்கொடுமை நடப்பதற்கான காரணம் குழந்தைகளை தான் குழந்தைகள் போல் ஆசிரியர்கள் பார்க்க வேண்டும். ஆசிரியர் தன் குழந்தைகள் போல் பார்த்தா இந்த மாதிரி குற்றங்கள் நடைபெறாது. தன் பிள்ளைகளுக்கு எவ்வளோ பாதுகாப்பு தருவார்களோ அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு தருவார்கள். ஆனால் பெற்ற பிள்ளைகள் பார்க்க வேண்டும். இன்னும் ஒன்று, அரசாங்கத்தின் சட்டம் கடுமையாக்க வரப்பட வேண்டும். அவர்களுக்கு பயம் வர வேண்டும். அடுத்ததாக சொல்லப்போனால், இந்த பெண் பிள்ளைகள் வெளியில் செல்லும் பொழுது அவங்களுக்குன்னு பயம் இருக்கிறது. பயத்தை போக்க அரசாங்கம் ஒரு டோல் ஃப்ரீ எண்ணை போட வேண்டும். அந்த டோல் ஃப்ரீ எண்ணில் அவர்கள் கால் செய்து அந்த நம்பரை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உடனடியாக 24 மணி நேரத்தில் அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுத்து தக்க தண்டனை வாங்கி கொடுத்தால் மக்களிடம் இந்த பயம் போய்விடும். அரசாங்கத்தின் சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும். இவர்களை சாதாரணமாக நடமாட விடக்கூடாது. கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள்லாம் இவர்கள் இந்த மாதிரி ஆளாகிறார்கள். அதற்கு அவர்களை திருத்தி வைக்க வேண்டும். இன்னொன்று, மக்கள் வெளியில் செல்லும்போது அந்த மக்கள் ஒரு பெண் பிள்ளை செல்லுது என்றால் தன் வீட்டு தன் குடும்ப பெண்ணாக அவர் நினைக்க வேண்டும். தன் தங்கை அக்கா அது போன்று நடக்க வேண்டும். இந்த மாதிரி கஞ்சா கும்பலிலிருந்து மக்கள் விடுபட வேண்டும். அரசாங்கம் ஒரு டோல் ஃப்ரீ எண்ணை கொடுத்து 24 மணி நேரத்துக்கு இது தக்க நடவடிக்கைத்தால் இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி.